அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட்டை எதுக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். டைமை மேனேஜே பண்ணாமல் வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, எக்ஸாமுக்கு நம்ம படிக்காமல் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. என்ன எக்ஸாம்னே தெரியாமல் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே இது டைமை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஆன்சர் சீட்டையும் எக்ஸாம் ஹாலில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் சீட்டையுமே எக்ஸாம் ஹாலில் கொண்டுட்டு போனால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால். எனி டைம் எனக்கு எதுக்குமே டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம், உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான டைமும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, அதுவும் இந்த குளிர் நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. எதுக்காக நான் எந்திரிப்பேன் அப்படின்னா, ரிலாக்ஸாக பாத்ரூம் போகிறதுக்கு, ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறதுக்கு. எந்திரிச்சோன்னே பரபரப்பாக வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு பாத்ரூம் போக முடியாது. ப்ரெஷ் பண்ணுறது அவசரமாக பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க கூட நேரம் இருக்காது. அவசரமாக நம்ம லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். எனக்கு அப்படி காலை வேலை போகிறது எனக்கு பிடிக்காது. ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்து ரிலாக்ஸாக மெதுவாக பல்லு தேய்ச்சி மெதுவாக ஸ்கின் கேர் பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகிறது தான் பிடிக்குன்றனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகினேன். ரொம்ப ஒரு 3 மணி 4 மணின்னு இல்லாமல் எனக்கு தேவையான நேரம் ஒரு 5:30க்காவது நான் எந்திரிச்சிருவேன். அப்போ தான் பசங்களுக்கு 8க்குள்ளே நான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிக்க முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு பிடிக்கும். இதே நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வேலையை என்னால் ஈஸியாக முடிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் டைமை பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் லஞ்சே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வைங்களேன். இதுக்கு ஒரு 80% வேலையை நைட்டே முடிச்சு வச்சுருவேன். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கிச்சனுக்கு போகும்போது. இப்போ சிம்பிளாக நான் கீரை கூட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பட்டாணியை மட்டும் தோலை உரிச்சு வச்சுருந்தேன். இது 2 வேலை தான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி உரிக்கிறது, கீரை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி அந்த வேலைகளை மட்டும் நைட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் முடிஞ்சால் காய்கறியை கூட கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறது, கீரை ஆயிடுறது, வெங்காயம் உரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பண்ணி வைக்கும் போது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரோ நம்ம கிச்சனில் ஏதோ ஹெல்ப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்காரவங்க இருந்து நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரிலாக்ஸாக நம்ம கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரி சமைச்சிடலாம். இப்போ நேற்று பார்த்தது ஒரு 20% வேலை தான், கீரையை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பட்டாணி ஆயிடுது. அதே வாரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா 50% வேலையும் முடிச்சிருவேன். 50% வேலை அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறி வாங்குறது, அந்த வாரத்துக்கு தேவையானது, அதுக்கப்புறம் மீல் பிளான் எழுதுறது, ஹெல்த்தியான மீல் பிளான், ப்ரோட்டீன், ஃபைபர், கார்பன் சொல்லிட்டு கரெக்டாக மீல் பிளான் எழுதிடுறது. சாமான் வாங்கினோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னென்ன கிழமை இன்னென்ன சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி. இன்றைக்கி தான் சமைக்க போகிறோன்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிடலாம். முன்னாடியே நம்ம மைண்டு ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த வேலையை ஈஸியாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது சைக்காலஜிக்கலாகவே உண்மை. மீல் பிளானை எழுதும் போது எந்த அளவுக்கு ஈஸியாக, எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக என்னோடய மீல் பிளானையும் எப்படி காய்கறி வாங்குவேன்றதையும் நான் சொல்கிறேன். காய்கறி வாங்குறது, மீல் பிளான் எழுதுறது, இந்த மாதிரி 50% வேலையை முடிச்சாச்சு. அதே மாதிரி முன்னாடி நாள் காயை ஏதாவது ஒரு மீல் ப்ரிப்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 80% வேலை முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக 20% வேலையை முடித்தா போதும். அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ துணி துவைக்கிறோம் அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு வீடை க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த 10% முடிச்சுட்டு வாங்க. 100% முடிக்கும் போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ துணி துவைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து அது மாறுபடும். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கு வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் துவைச்சி அதே நாளில் நான் மடித்து வைக்க மாட்டேன். நேற்று ஈவினிங் துவைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி காலையில் மடித்து வச்சுருவேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிடுவேன். ஒரு நாள் துவைக்கும் போது பெட்ஷீட், ஒரு நாள் துவைக்கும் போது துண்டு, ஒரு நாள் துவைக்கும் போது இந்த பில்லோ கவர், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்ணி அந்தந்த நான் முடிச்சிருவேன். துவைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. அதே மாதிரி பாத்திரம் கழுவும் போது பெருசாக சேர்ந்துடும். சமைக்கிறது பெரிய வேலையாக இருக்காது. இந்த மாதிரி பசங்களை அனுப்பிட்டு நான் கிச்சனை பார்த்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ இதாயிரும், என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ
எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சமைக்கும் போதே வந்து அந்த கிச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரத்தை வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளாக என்னோடய சமையலை முடித்தனால பாத்திரமுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் சேரும். லைட்டாக அழுக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லைட்டாகவே வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவாமல் லைட்டாக வந்து அலசி மட்டும் வச்சுருவேன், விளக்கி கழுவாமல். அதுக்கப்புறம் ரொம்ப அடி பிடிச்சது குழம்பு இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் லாஸ்ட்டாக வந்து கழுவிடுவேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போயுமே கூழ் தான் இருக்கும். அதுதான் பசங்களுக்கு காலையில் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 4 பேருக்கும் அதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் கீரை. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய மீன் குழம்பு இருந்துச்சு, அதையே வச்சு மதியானம் மீன் மட்டும் அவங்க வந்தோடனே பொரிக்கணும். பசங்களுக்கு கீரை வந்து கொஞ்சமாக சேர்த்து போட்டுட்டு சாதம் கொஞ்சமாக வச்சுட்டு கீரை நிறையா போட்டு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாத்திரமுமே அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்டே இருந்தனால ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையுமே வந்து கழுவி வச்சுட்டேன். லஞ்ச் வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்வேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீனிங்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சமையலை சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி ரொம்ப மெனக்கட்டு எல்லாத்தையுமே தேய்ச்சி க்ளீன் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்பிங் மாப் வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. டெய்லியுமே வந்து மாப் பண்ணுறனால பெருசாக அழுக்கு இருக்காது. இதை வந்து டெய்லி மாப் பண்ணுற போது நான் ஹால் கிச்சனை மட்டும்தான் டெய்லி மாப் பண்ணுவேன். மற்ற ரூமு அதுக்கப்புறம் மாடிப்படி இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் துடைப்பேன். அதனால் எனக்கு க்ளீனிங் வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கூட்டுறதுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாப் பண்ணுறதுக்கு அந்த ஹால் ரொம்ப சின்னதுன்றனால ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மொத்தமாக சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம்னு வைங்களேன், அதிகம்தான் 1/4 மணி நேரன்றதே. நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படின்னா யார் எப்போ வந்தாலுமே வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். கிச்சனுமே இப்போ நம்ம வந்து காலையில் சமைச்சது தான். இப்போ நைட்டு வந்து மத்தியானம் வந்து மீன் பொரிக்க போகிறேன், அவ்வளோதான், பெருசாக பாத்திரம் சேராது. நைட்டு வந்து தோசையோ இட்லியோ அந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். நைட்டு தூங்கும் போது பாத்திரம் கழுவுறது தான் கிச்சன் க்ளீனிங்கும் சரி, வீடு க்ளீனிங்கும் சரி. இப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறது நைட்டு தூங்கும் போது கூட்டுற மாதிரி தான் வரும். ரொம்ப வந்து க்ளீனிங் வேலை ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக வந்து டீ குடிப்பேன். காலையில் அவசர அவசரமாக குடிக்கிறது வந்து குடித்த மாதிரி இருக்காது. அதுவும் டீ குடிக்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் பிடிக்காது. இப்போ டீ வந்து ரொம்ப ஃபுல் கப்பாக இருந்ததை ஆஃபாக வந்து மாற்றிருக்கிறேன் இல்லையா, பாதியாக. அதனால் அந்த பாதியாவது ரிலாக்ஸாக குடிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போனோன்னே வந்து ரிலாக்ஸாக குடிக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா நேரங்களையுமே நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து டைம் வந்து செலவாகும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா பிளான் பண்ணி நம்ம பண்ணினோம் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்டு டைம் கிடைக்கும். நிறைய ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது நம்ம மற்ற வேலைகளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து கிஃப்ட்டு கொடுத்துக்கோங்க. வெளியாளுக்கு தான் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை, நம்மளுக்கு நம்மளே வந்து கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து ஒரு ஜாலியாக நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் கிச்சனுக்கு தான் அதிகமாக வாங்குவேன், எனக்கு வாங்குறத தவிர. அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் மாதிரி. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கிச்சனுக்கு வந்து மாற்றிக்கிட்டே வரேன். பிளாஸ்டிக் இல்லாமல் மாற்றிட்டேன். இந்த ஜாடி ரொம்ப நாள் வாங்கணுன்னு என்னோடய விஸ்லிங்கில் இருந்துச்சு, இதையுமே வந்து வாங்கிட்டேன். இது வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ரீசன் இருக்கும். எனக்கு இந்த சவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும், அந்த மூடி வைக்கும்போது. அதனால தான் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக எல்லா டைமையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து போர் அடிக்காது. என்னடா அது காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும், அதே மாதிரியே ரொட்டீன் இருக்கே அப்படின்னு இருக்காது. ரிலாக்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம நல்ல ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து கிடைக்கும். எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்குமே கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் தான். ஆனால் எல்லாருமே அந்த 24 ஹவர்ஸை வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கா, சில பேருக்கு பத்தாமல் இருக்கா. அதுவே வந்து அந்த 24 ஹவர்ஸில் நிறைய சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த 24 ஹவர்ஸை வந்து பத்தலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அதை வந்து கரெக்டான முறையில் ரொம்ப அதை ஃபுல் நேரம் உழைக்காமல் உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம், வேலை பார்க்குறதுக்கு, நம்ம ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி நாள் நைட்டு தூங்கும் போது எனக்குள்ளேயே ஒரு கணக்கு வந்து போட்டு வச்சுக்கிருவேன். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு மொபைல் பார்க்குறது, இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்குள்ளே வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் இது தான்.
இதை நான் பண்ணும்போது அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமில் அந்த இது வந்து கரெக்டாக எழுதி வச்ச மாதிரி அது அப்படியே மிஷின் மாதிரி கரெக்டாக அந்தந்த டைம் வந்து முடிச்சிட்டே இருக்கும். இந்த டைமை பார்த்து வேலை பார்க்குறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். துணி மடிக்கும் போதெல்லாம் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு. அப்போ பழகின பழக்கம்தான் இது. அந்த துணி மடிக்கும் போதுமே டைமை பார்த்துட்டு இப்போ 5 நிமிஷத்துக்குள்ளே மடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அது மாதிரி மடித்து வைப்பேன். அதே மாதிரி இப்போ எல்லா வேலைக்குமே அந்த டைம் வைக்கும்போது நிறைய டைம் வந்து மிச்சமாகுது. இப்போ நான் முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி நான் மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிருவேன்னு சொன்னேன் இல்லையா, நைட் டைமை. அதே மாதிரி சில பேர் வந்து எழுதி கூட வைக்கலாம். எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இத்தனை மணிக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு நான் எழுதி வைக்கிறதுல ரெகுலராக பண்ணுறதுனால இந்த மாதிரியே நான் வந்து பண்ணிக்கிருவேன். இனிமேல் டைம் பத்தலைன்னு சொல்லாமல் எல்லா வேலைகளையுமே கொஞ்சம் சிம்பிளிஃபையாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.